கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் விண்ணக தந்தை இறைவனே உலகத்தை மீட்ட சுதந்தேவா தூய ஆவி துணைவனே எங்களை தயை பண்ணிரட்சியும் எங்களை தயை பண்ணிரட்சியும் தூய கண்ணி மாமரியே இறைவனின் புனித மாதாவே இறைவனின் புனிதராம் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவையின் பதியராம் அந்தோணியாரே விண்ணக திருப்பெட்டி அந்தோணியாரே தபசின் பேரு பெற்ற அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்மத்தை விரும்பிய அந்தோணியாரே சிலுவையை நேசித்த அந்தோணியாரே தர்ம நெறி மாறாத இறை புனிதா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்பத்தை துறந்த அந்தோணியாரே தூய்மையின் லீலியாம் அந்தோணியாரே ஸ்பானிய நாட்டின் விடி வெள்ளியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தி அறிவித்த அந்தோணியாரே பசாசை வென்ற பதுவையுனே நீதிமானின் நல்ல படிப்பினையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்ப்படிதலின் நல்ல மாதிரியே அப்போஸ்தலர் கொழுந்தே அந்தோணியாரே பாவிகளுக்கு ஒளியானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வழி தவறுவோரின் களங்கரையே அற்புதம் பொறிந்திடும் அற்புதரே சோர்ந்து போனவரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊமையை பேசிடச் செய்தவரே உண்மையை போதித்த உயர் புனிதா பசாசை நடுங்கிடச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடிமையை மீட்கும் அந்தோணியாரே நலன்களை பொழியும் நற்கரமே இறந்தோரை உயிர்ப்பிக்கும் இறைக்கரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடர்க்கு பார்வை கொடுப்பவரே காணாததை மீட்டு தருபவரே அற்புதம் பட கோடி புரிபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீனு
நமக்கும் உபதேசம் செய்தவரே, தூய்மையை நேசித்த தூயவரே, சூரத்தனம் கொண்ட மேய்ப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் நல்ல மாதிரியே, ஏழைகளுக்கு ரத்தினமே, ஆன்மாவை விண்ணில் சேர்ப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோரின் நல்லாதரவே, பாவகினியை அழிப்பவரே, ஐம்புலன்களையும் அடக்கினீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணாக்கு அழியாத நற்றவரே, கழுதையை வணங்கிடச் செய்தவரே, கர்த்தரை கரத்தினில் ஏந்தினீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும், எங்களை தயை பண்ணி ரட்சியும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, புனித அந்தோணியாரின் திருவிழாவினை முன்னிட்டு நாம் கொண்டாடி வரும் இந்த 8ஆம் நாள் விழாவினை கொண்டாடும் SRS கார்டன் எல்ஆர் நகர் அன்பியங்கள் சார்பாக இந்திய திருப்பயணியினர் சார்பாகவும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் வரவேற்பினையும் உறுத்தாக்குகிறோம். நாம் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் விழா எடுத்து கொண்டாடும் நம் புனிதர் தம் வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்னும் திருவாக்கு. இதனை தம் சிறமேற்கொண்டு தன்னை தாழ்த்தி தன்னுடைய வாழ்ந்து காட்டுதலின் மூலம் தன்னையே அர்ப்பணித்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். மேலும் தாம் நினைத்த லட்சியம் நிறைவேறாத போதும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு நம் பணியை சீரும் சிறப்புடன் செய்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அவரை போன்று நாமும் நம்மையே தாழ்த்தி இறை விருப்பத்தை நிறைவேற்றி நமக்கு கடவுள் கொடுத்துள்ள திட்டத்தினை நிறைவேற்ற செவ்வனே செய்து நம் புனிதரின் முன்மாதிரியை பின்பற்றி வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 8ஆம் நாள் நவநாளிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் நாம் இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற ATUC காலனி SRS கார்டன் எல்ஆர் நகர் அன்பியங்கள் அந்த குடும்பங்களுக்காகவும் மற்றும் இன்றைய நாளில் திருப்பயணியராக வந்திருக்கிற குடும்பங்களாகிய செபஸ்டியன் பிரின்ஸ், தொம்மை அந்தோணி முத்து, ராஜமணி, கே ஜோசப், சாந்தி, சிலுவை அந்தோணி, ஆலிஸ் மேரி, டேவிட், மெர்லி உடைய குடும்பத்தினருக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நம் அவர்களுடைய தனிப்பட்ட ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் மற்றும் நம்முடைய ஆலய கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் சிறந்த முறையில் பக்தியாக நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், ஆண்டவரே, இரக்கமாயிரும், ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகமானது தாவீது ஆண்டவரின் அருளால் வெற்றி பெற்றதை சவுலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் தாவீதை கொல்ல நினைத்தான். தன்னை விட மக்கள் தாவீதை பெருமையாக பேசுவதை சவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் கடவுள் சவுலின் மகன் மூலமாக தாவீதுக்கு இரக்கம் கிடைக்க அருள் புரிந்தார். அதுபோல மற்றவர்களின் திறமைகளிலும் நற்செயல்களிலும் அவர்களை பற்றி நாம் பெருமை கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை பற்றி பொறாமைப்படக்கூடாது என எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வாக்கியங்கள் 6 முதல் 9, மேலும் அதிகாரம் 19 1 முதல் 7 முடிய.
சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வாக்கியங்கள் 6 முதல் 9, மேலும் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய. அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சீராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினர். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானான். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தன் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையனவாயிருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 56 பல்லவி. கடவுளை நம்பியுள்ளேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். 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 கடவுளே எனக்கு இறங்கியருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். கடவுளை நம்பியுள்ளேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். கடவுளை நம்பியுள்ளேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் குறிப்பீட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர்.
நம்பியுள்ளேன் நான் எதற்கும் மஞ்ச மாட்டேன். கடவுளை நம்பியுள்ளேன் நான் எதற்கும் மஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். கடவுளை நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? கடவுளை நம்பியுள்ளேன் நான் எதற்கும் மஞ்ச மாட்டேன். கடவுளை நம்பியுள்ளேன் நான் எதற்கும் மஞ்ச மாட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 7 12 முடிய. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 7 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின் தொடர்ந்தனர். மேல் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்ட போதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் அந்தோணியாரின் 8ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு முன்னுரையில் வாசிக்கின்ற பொழுது அந்தோணியாருடைய முக்கியமான பண்பாக பணிவு என்கின்ற குணத்தை அவர் கொண்டிருந்தார் என்று அவர்கள் வாசித்தார்கள். இன்றைய வாசகங்கள் முழுவதும் அந்த பணிவைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்வை பார்த்தோமேயானால், நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே பார்த்தோமேயானால், எல்லோருமே மனிதர்கள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், தன்னை பற்றிய ஒரு கவலை. நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு என்று அனைவருமே சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொறாமை வந்துவிடும், போட்டிகள் வந்துவிடும்,
பிறரை பற்றிய எண்ணம் நமக்கு வந்து விடாது எளிதாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய வாசகங்களும் நம்முடைய புனிதரும் நம்மை பணிவோடு வாழ்வதற்கு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதைத்தான் சீராக்கின் ஞானம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 வாசிப்போம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். பல வேளைகளில் இந்த பணிவு என்கின்ற குணம் நம்மிடம் இல்லாத பொழுது பல்வேறு தீமையான காரியங்கள் நம்மிடம் வந்து சேர்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பணிவை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பணிவு எப்படி என்றால் என்ன? இந்த பணிவு கொண்டவர்கள் திருவுள்ளத்தில் இருந்தார்களா? இயேசுவிடம் அந்த பணிவு காணப்பட்டதா? நம்முடைய புனிதரை பற்றி வாசித்தோமே, அவர் உண்மையாகவே பணிந்து நடந்தாரா? நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். பணிவு அப்படி என்றால் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம். ஏனால் உடனடியாக நம்மை நாமே தாழ்த்துவது என்று நினைத்து விடுவோம். அவளிடம் எப்படி இறங்கி போவது? அவளிடம் எப்படி இறங்கி போவது? இறங்கி போவதுதான் பணிவா? நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு மட்டம் தட்டி கொண்டு பிறரை விட நம்மை கீழே வைத்துக் கொள்வதுதான் பணிவா என்று பார்த்தோம். ஏன்னா அது பணிவல்ல. அது தன்னுடைய சுயத்தை பற்றிய ஒரு தாழ்வான மதிப்பீடுகளை கொண்டிருப்பதுதான் அது பணிவு அல்ல. மாறாக தன்னை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு வைத்திருக்க வேண்டும். தன்னை பற்றி சிந்தித்து இருக்கின்ற வேளையில் பிறரை பற்றியும் சிந்திப்பது. பிறர் எப்படி இருப்பார்கள்? பிறருடைய நலனை நான் முன்னிறுத்துகின்றேனா, அவர்களை பற்றி சிந்திக்கின்றேனா என்பதுதான் பணிவாக இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த பணிவு கொண்டவர்கள் என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று ஊழியத்தில் பார்த்தோம். ஆனால் தொடக்க முதலே நாம் யாரெல்லாம் பணிந்திருந்தார்களோ, கடவுளுக்கு பணிந்திருந்தார்களோ, இந்த பணிவு என்கின்ற குணத்தை கொண்டிருந்தார்களோ, அவர்களை எல்லாம் கடவுள் உயர்த்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே பார்ப்போம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவரை விற்றுவிடக்கூடிய சூழ்நிலை, அடிமையாக வாழக்கூடிய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் கடவுள் அவரை ஆசீர்வாதங்கள் நிரப்பக்கூடியவராக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலும் நான் இவ்வளவு பெரிய அதிபராக வந்துவிட்டேன், நாட்டை ஆளக்கூடியவனாக வளர்ந்து விட்டேன், அதனால் நான் செய்வதுதான், நான் சொல்வதுதான் சட்டம் என்று அவர் ஒருபோதும் எண்ணியதில்லை. கடவுள் எனக்கு இதை கொடுத்துள்ளார் என்கின்ற அந்த பணிவான குணம் அவரிடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் தவறு இழைப்பதற்காக ஒரு வாய்ப்பு வந்த போதும் கூட இது சரியல்ல, இது தவறு என்று கடவுள்தான் என்னை இந்த நிலைமைக்கு வைத்திருக்கின்றார், அவர் என்னை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை அவர் உணர்ந்தவராக கடவுள் முன் தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். அதனால் கடவுள் அவரை இன்னும் மென்மேலும் உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கின்றோம். இறைவாக்கினுடைய வாழ்வை பார்த்தாலும் அப்படித்தான். இறைவாக்கினர் எரேமியாவாக இருக்கலாம், எசையாவாக இருக்கலாம், மோசையாக இருக்கலாம். மோசையெல்லாம் கடவுள் முன், ஆண்டவரே நான் திக்குவாயன், என்னால் என்ன செய்ய முடியும், நான் எதுவுமே செய்ய முடியாதே. ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் கடவுள் முன் தன்னை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி யாரெல்லாம் கடவுள் முன் தன்னை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கடவுள் மென்மேலும் உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். மிகப்பெரிய இறைவாக்கினர்களாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய மக்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வரக்கூடிய அளவிற்கு மோசையை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிற்கு அப்படி கடந்து வந்தோமே. ஆனால் பரிசேயரும் வரி தண்டுபவரும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 கடவுளிடம் வேண்டுவதற்கு செல்வார்கள். நம் அனைவரும் இந்த இறைவார்த்தை பகுதியை வாசித்திருப்போம். யார் கடவுளிடம் ஆசீரை பெற்று செல்லக்கூடியவராக இல்லம் திரும்பினார் என்று வாசிப்போம். அந்த வரி தண்டுபவர். எதனால் இவர் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்? இவர் தன்னை தாழ்த்தி கொண்டவராக இருக்கின்றார். அங்கு பரிசேயர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆண்டவரே, நான் இவர்களை போன்று அல்ல, நான் இவர்களை போன்று அல்ல, மாறாக நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று தன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் இந்த பரிசேயர், இந்த வரி தண்டுபவர் தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். கோவிலுள் அவர் செல்லவில்லை. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, கடவுளை நான் பாவி என்று தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லக்கூடியவராக இருக்கின்றார். இதைத்தான் பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே அழகாக கூறுவார். 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 6 வாசிப்போம். கடவுளின் வல்ல கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார்.
கடவுள் முன் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது அவர் நம்முடைய காலம் வருகின்ற பொழுது அவர் உயர்த்துவார் என்பதை பார்க்கின்றோம். இதை வாசிப்போம், இதை கேட்போம், இதை சிந்திப்போம். ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து வீட்டிற்கு சென்றோமையானால் நம்முடைய வாழ்வு முற்றிலும் மாறுபட்டு விடுகின்றது. நான் மேலே, நீ கீழே, நான் பெரியவன், நீ சிறியவன், என்னுடைய குடும்பம் பெரியது, உன்னுடைய குடும்பம் சிறியது, யார் இந்த திருவிழாவை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய குடும்பமா உன்னுடைய குடும்பமா என்று போட்டி, பொறாமை குடும்பத்திலும் இது அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சவுல் அரசரிடம் பணிவு என்கின்ற குணம் அவரிடம் இல்லை. அவரால் பிறரிடம் இருக்கின்ற நன்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் தாவீதை கொள்வதற்காக தேடுகின்றார். இது கடவுளின் செயல் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. தாவீதை கடவுளுடைய மீது கொண்டுள்ள ஆற்றலினால், கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் அவர் செல்கின்றார், கோலியாத்தை வெல்லுகின்றார், மற்ற போர்களில் வெற்றி கொள்கின்றார். இது கடவுளால் நிகழ்ந்தது என்பதை சவுல் அரசரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மீது பொறாமை கண்ணோடு பார்க்க தொடங்கினார் என்று பார்க்கின்றோம். எங்கு பணிவு என்பது இல்லையோ அங்கு பொறாமை என்பது தானாகவே வந்து சேரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது நம்முடைய சமூகத்தில் எல்லா இடத்திலும் பரவி காணப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. யார் நம்மை விட ஒரு நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். இரண்டு மகன் மகளுக்கிடையே ஒரு போட்டி, பொறாமை வரக்கூடிய சூழல். வகுப்பறைக்கு சென்றோமையானால் ஆசிரியர் ஒரு பதில் கேட்கின்ற மாணவனை, அவனை கேள்வி கேட்கக்கூடிய மாணவனை ஏற்றுக்கொள்வதில்லை. பேசாமல் அமைதியாக இரு. அவன் கூறிய விடை சரியாக இருந்தாலும் கூட இவனுக்கு எப்படி, இவனுக்கு நான் மதிப்பு கொடுப்பதா என்று பல வேளைகளில் அவனை மட்டம் தட்டி, அவனை அதட்டி கீழே உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பங்கிலே பார்த்தோமேயானால் இந்த சின்ன ஃபாதர் எப்படி எங்களுடைய பங்கை வழிநடத்த முடியும், இவர் எப்படி இவ்வளவு பெரிய பங்கை வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும் என்று பங்கு தந்தையர்களை பற்றிய ஒரு விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீட்டிலே பார்த்தோமேயானால் மாமியார் மருமகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓ மருமகள் நல்லா இருக்காளே, ஓ மருமகள் நல்லா செய்கிறாளே என்று சொன்னோமேயானால் அந்த மாமியார்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களை எப்படி சொல்லலாம்? இப்படி யாராவது ஒரு மருமகளை புகழ்ந்து விட்டால் போதும், அந்த மருமகளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ, துன்பப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அவர்கள் வேலையை செய்யக்கூடியவர்களாக, கரித்து கொட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தில் நம்முடைய வாழ்வில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கடவுள் நமக்கு தெளிவாக கூறக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் தாழ்த்துங்கள், கடவுள் முன் உங்களை தாழ்த்துங்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார். இது யாருடைய போதனையாக இருக்கின்றது? இறைமகன் இயேசுவுடைய போதனையாக இருக்கின்றது. இதைத்தான் பேதுரு நமக்கு கூறக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி அவர் போதனையை போதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்வில் அந்த பணிவு இருந்ததா? இயேசுடைய வாழ்வில் அந்த பணிவு என்கின்ற குணம் காணப்பட்டதா என்று பார்த்தமே அவர் பணிந்து இருந்தார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 6 முதல் 11 வாசிப்போம். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவாக தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதை பார்ப்போம். கடவுள் வடிவில் விளங்கி அவர் மனித நிலையை ஏற்றுக்கொள்கின்றார். சாவே இல்லாதவர் சாவை ஏற்றுக்கொள்கின்றார். அதிலும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு கடவுள் தன்னை தாழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகின் மீது அன்பு கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த தாழ்ச்சி, இந்த பணிவு என்கின்ற குணம் எப்பொழுது வரும்? அன்பு இருக்கின்ற பொழுதுதான் இங்கு பணிவு என்பது வரும், இங்கு தாழ்ச்சி என்கின்ற குணம் வரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் தன்னையே வெறுமையாக்கி தாழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த அன்பு நாம் பிறரிடம் காட்டுகின்றோமா? நமக்குள் ஏன் பிரிவினைகள், நமக்குள் ஏன் பிரச்சனைகள், நமக்குள் ஏன் சண்டைகள், ஏன் கொடுமைகள் என்று சிந்தித்து பார்த்தோம். ஏனால் அன்பு செய்ய முடிவதில்லை. இதைத்தான் பாரதியார் தன்னுடைய பாடலிலே கூறுவார். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடன்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவோரம் பயனற்ற சிறிய வீணன் என்று கூறுவார். தன்னுடைய பிள்ளை,
தன்னுடைய குடும்பம் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிறரை பற்றி எண்ண மாட்டார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நியாயம், அதுவே பிறர் பிள்ளை என்றால் ஒரு நியாயம். தன்னுடைய மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம், மகனுக்கு ஒரு நியாயம், மருமகனுக்கு ஒரு நியாயம் என்று நாம் பாகுபாடு காட்டக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எதனால்? அன்பு செய்ய முடியவில்லை. இந்த அன்பு இருக்கின்ற இடத்தில் இந்த பணிவு, இந்த தாழ்ச்சி என்கின்ற குணம், விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற குணம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற குணம் தானாகவே வந்துவிடும். ஆனால் பல வேளைகளிலே இது நம்முடைய வாழ்வில் இல்லாமல் போய்விடுகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. கடவுள் வடிவில் விளங்கியவர் மனிதனாக வந்தார், பணிந்திருந்தார். தன்னை அவர் நினைத்திருந்தால் உயர்மட்ட குடியினரோடு அடையாளப்படுத்திக் கொண்டவராக தன்னுடைய வாழ்வை அப்படியே அமைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. யாரெல்லாம் மேலே இருக்கின்றவர்கள் யாரையெல்லாம் கீழே என்று நினைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் பாவிகள் என்று நினைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். உயர்ந்தவர் தன்னை தாழ்த்தக்கூடியவராக கீழே இருக்கின்றவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பணிவு என்கின்ற குணத்தை அவர் கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். அதை தன்னுடைய பணிவாழ்வின் இறுதியில் நமக்கு மிக தெளிவாக காட்டி சென்று விட்டார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 14 முதல் 15 வாசித்தனால் தெரியும். அடிமைகள் செய்யக்கூடிய வேலை பாதங்களை கழுவுவது. அந்த வேலையையும் அவர் செய்து கொண்டவராக தன்னை தாழ்த்தி கொண்டவராக இருக்கின்றார். நான் செய்தது போல நீங்கள் செய்யுங்கள் என்பதற்கு முன்னுதாரணம் காட்டுவதற்காகத்தான் நான் இப்படி செய்கின்றேன் என்று கடவுள் இறைமகன் இதை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இவர் செய்து காட்டினார் என்றால் நாம் செய்கின்றோமா? நம்மால் செய்ய முடிகின்றதா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த பாதுகாவலருடைய விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த பாதுகாவலர் இந்த இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவராக, அதை ஏற்றுக்கொண்டவராக, அதை தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்தியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்வு நமக்கு தெரியும். செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை, அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய வாழ்க்கை. ஆனால் இதுவல்ல வாழ்க்கை. நான் கடவுளுக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று துறவு போடக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய புனிதர். மறைசாட்சியாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார். இது அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. நான் மறைசாட்சியாக இருக்க வேண்டும். அவர் துறவு மடம் வந்தபோதும் கூட இவருக்கு அந்த பணிவு என்கின்ற குணம் இல்லாமல் தான் என்கின்ற குணம் இருக்கின்றது. நான் மறைசாட்சியாக இருந்தேனே ஆனால் கடவுள் என்னை உயர்த்துவார், மக்கள் என்னை உடனடியாக புனிதர் நிலைக்கு உயர்த்தி விடுவார்கள் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்னவென்று பின் நாட்களில் தெளிவுறுகின்ற பொழுது அவர் வேறு சபைக்கு மாறக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். தப்பறைகளின் செம்மட்டி என்று நாம் அவரை போற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய போதனைகள் அப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டது. இறை வார்த்தையை ஆற்றலுடன் போதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இது வெளியில். அப்படியே திரைக்கு பின்னால், ஆலயத்திற்கு பின்னால் அவருடைய துறவுமட இல்லத்திற்கு வந்தோமையானால் பாத்திரங்களை கழுவி கொண்டிருப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பார். அவர் நினைத்திருந்தால் கூறியிருக்கலாம், கடவுள் என்னை பயன்படுத்துகின்றார், கடவுள் எனக்கு ஆற்றலை தந்திருக்கின்றார், கடவுள் எனக்கு புதுமைகளை செய்கின்ற வல்ல செயல்களை ஆற்றக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றார், நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டாரா என்று பார்த்தோம். இல்லை, இது என்னுடைய பணி, அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான பணி, இதை நான் ஏற்றுக்கொள்வேன், இதை நான் செய்வேன் என்று செய்யக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்வாக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்தோணி, நீ இனிமேல் புதுமைகள் செய்யக்கூடாது என்று கூறியவுடன், இது நீங்கள் எனக்கு தந்த அதிகாரம் அல்ல, நீங்கள் எனக்கு தந்த ஆற்றல் அல்ல, கடவுள் எனக்கு தந்தது என்று அவர்களோடு வாக்குவாதம் செய்தாரா? அவருடைய துறவுமட தலைவர்களோடு வாக்குவாதம் செய்து நான் இதைத்தான் செய்வேன், இப்படித்தான் செய்வேன் என்று சுயமாக முடிவெடுத்தாரா? இல்லை. நான் ஒரு துறவுமடத்தின் கீழ் இருக்கின்றேன் என்றால், இந்த தலைவரின் கீழ் நான் பணி செய்கின்றேன் என்றால், நான் இவருக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று பணிவு என்கின்ற குணத்தை ஆடையாக கொண்டு புதுமைகளை கூட ஒரு பெர்மிஷன் வாங்கி, அவர்களிடம் அனுமதி வாங்கி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் புனித அந்தணனுடைய வாழ்வு நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஞானமிக்கவராக இருந்தாலும் அவர் தனக்கு தரப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவராக இருக்கின்றார்.
எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் கீழ்ப்படுதல் என்கின்ற குணத்தை வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்படி இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய புனிதர். இந்த புனிதருக்கு விழா எடுக்கின்றோம், இந்த புனிதரை கொண்டாடுகின்றோம். ஆனால் இவர் செய்தது போல, இவர் நமக்கு கற்றுத்தந்தது போன்று நாம் செய்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வீட்டில் இந்த பணிவு இருக்கின்றதா? வீட்டில் ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு எனக்கு அதை எடுத்துக்கொண்டு வா, எனக்கு இதை எடுத்துக்கொண்டு வா, எனக்கு இதை செய், எனக்கு அதை செய் என்று கட்டளையிடக்கூடிய ஒரு சூழல். சரி, அப்படி செய்யக்கூடிய சூழலில் அவருக்கு நன்றி என்கின்ற ஒரு நன்றியின் வார்த்தையை கூறுவாரா? இல்லை. இது நீ எனக்கு செய்ய வேண்டிய வேலை. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் இது கணவனுடைய வேலை, இது மனைவியினுடைய வேலை என்று அவர் நினைத்து கொண்டு தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை என்பது கணவன் மனைவியிடையே இல்லாத ஒரு சூழ்நிலையினால்தான் பல வேளைகளிலே விவாகரத்து என்கின்ற ஒரு மோசமான போக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. விட்டு கொடுக்கின்ற தனம் இல்லை, பணிந்து போகக்கூடிய தன்மை இல்லை. நான் என்னுடைய வீட்டில் அப்படி இருந்தேன், நான் இங்கே இப்படித்தான் இருப்பேன். நீ உன்னுடைய வீட்டில் அப்படி வேண்டுமானால் இருந்து கொள், இங்கே அப்படி இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு மனப்பான்மை தான் பல வேளைகளிலே கருத்து மோதல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உடைய வாழ்வில் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இதை நாம் செய்வதில்லை என்பதுதான் ஒரு வேதனையான உண்மையாக இருக்கின்றது. நான் எப்படி எழுந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி ஆகிவிட்டான் என்றால் நான் என்ன செய்தாவது அவனை போன்று ஆகிவிட வேண்டும் என்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மை, பொறாமை என்கின்ற குணம் நம்மிடம் அதிகரித்துக் கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த புனிதருக்கு விழா எடுக்கின்றோமே ஆனால், நம்முடைய பாதுகாவலரை கொண்டாடுகின்றோமே ஆனால், கடவுள் நம்முடைய புனிதர் இதைத்தான் நம்மிடமிருந்து விரும்புவாரா, இதைத்தான் நம்மிடமிருந்து கேட்கின்றாரா என்று சிந்தித்து பார்த்தோம். ஏனால் அவர்கள் நிச்சயமாக இதுவல்ல நான் கேட்பது, இதுவல்ல நான் விரும்புவது என்று எளிதாக நம்மை பார்த்து கூறிவிடுவார்கள். புனிதருக்கு அழகாக ஆலயம் கட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம், திருவிழாவிற்கு வரி போடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 5000 வரி. அரசு வேலையில் இருந்தால் இன்னும் அதிகமாக. ஆலய கட்டுமான பணிக்கு இவ்வளவு நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இன்று நாம் புனிதருக்கு அவரை மாட்சிப்படுத்த போகின்றோம், அவரை மகிமைப்படுத்த போகின்றோம், அவருக்கென்று பெரிய ஒரு ஆலயம் கட்டப் போகின்றோம் என்று நாம் கூறிக்கொண்டு அவர்கள் கூறியதை நம்முடைய வாழ்வாக்கவில்லை என்றால் என்ன பயன் இருக்கும்? நாம் பார்ப்பது பல வேளைகளில் வெளிப்புறத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சாமுவேல் புத்தகத்திலே வாசிப்போம். சாமுவேல் இறைவாக்கினர் வெளிப்புற தோற்றத்தை வைத்து பார்க்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் கடவுள் அவரிடம் கூறுவார், மனிதர்கள் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் கடவுள் நான் மனிதர்களுடைய அகத்தை பார்க்கின்றேன், அவர் நம்முடைய அகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த ரஜமணியபுரத்தில் இந்த அந்தோணியாருக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி இருக்கின்றீர்கள், அதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று கூறுவாரா? இல்லை. நீங்கள் உங்களுடைய புனிதர் காட்டியது போன்று செய்தீர்களா? அவரிடமிருந்த நற்பண்புகளை நீங்கள் பின்பற்றினீர்களா? அவரிடமிருந்த அந்த பணிவு என்கின்ற குணத்தை நீங்கள் பின்பற்றினீர்களா? நான் விட்டு சென்ற விழுமியங்களை நீங்கள் செய்தீர்களா என்று கடவுள் உம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் கூறுவோம்? மழுப்பக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். அதனால் நான் இப்படி செய்யவில்லை, இதனால் இப்படி நான் செய்யவில்லை, அவள் அப்படி செய்வதனால் நான் இப்படி செய்யவில்லை, இது மழுப்பக்கூடியவளாக இருப்போம். ஆனால் கடவுள் உன்னுடைய மழுப்பல்களை எதிர்பார்க்காதவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் இந்த புனிதரிடம் கொண்ட இந்த பணிவு என்கின்ற முக்கியமான பண்பு இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த பணிவு இருந்தது என்றால் மற்ற குணங்கள் தானாக வந்துவிடும். அன்பு செய்ய ஆரம்பித்து விடுவோம், விட்டுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம், பொறாமைப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். எனவே நம்முடைய புனிதரை போன்று நாமும் பணிவு என்கின்ற பண்பை நம்முடைய ஆடையாக மாற்றுவதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்துரைப்போம்.
அன்பே உருவான எம் இறைவா, எம் திருச்சபையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவறுத்தார் அனைவரும் தம்முடைய நிலைகளை குறித்து உணர்ந்து தாழ்ச்சி உள்ளத்துடன் தம்மையே இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க வரமருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகையும் ஆட்சி புரியும் எம் தந்தையே, இன்றைய உலகத் தலைவர்கள் பணம், பதவி, பட்டம் இவற்றிற்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் மக்கள் நலனே தமது கடமை என கருத்திற்கொண்டு ஆட்சி புரிய நல் மனதை அருள வேண்டுமென்று புனிதர் அந்தோணியர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே எம் இறைவா, நலன்களின் நாயகனே எம் இறைவா, நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் பதட்டங்கள் நீங்கி உலகெங்கும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவி மக்கள் நலமுடனும் வளமுடனும் வாழமருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நிறைவே எம் இறைவா, எம் ஊரிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். குடும்பங்களின் பெற்றோர், பெரியோர், குழந்தைகள் யாவரும் ஒருவரையொருவர் புரிந்து வாழ்ந்து குடும்ப நல்லுறவில் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் ஊரில் இருந்து உமக்காக நேர்ந்தெடுக்கப்படவிருக்கும் இவ்வாலய பணியை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். வெகு விரைவிலே அப்பணி முடிவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒரு பேரன்பினால் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன்,
அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆடை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் எனவும் புனிதரின் நினைவு நாளில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளுமை மன்றாடுகின்றோம். இதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றியளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி திரு அவையை நினைவு கூறுதல் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ATUC SRN கான எல்லார் நகர் அன்பியங்கள் இதில் உள்ள குடும்பத்தார் மற்றும் திருப்பயணியராக வந்திருக்கிற குடும்பங்களாகிய செபாஸ்டின் பிரின்ஸ், தொம்மை அந்தோனி, முத்துராஜமணி, கே ஜோசப், சாந்தி, சிலுவை அந்தோனி, ஆலெக்ஸ், மேரி, டேவிட், பெர்லின், இவருடைய குடும்பத்தை மற்ற திருப்பலியத்தில் எண்ணங்களோடு இயக்கங்களோடு கஷ்டங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு இந்த திருப்பலியை கடந்து கொள்கின்ற அன்பு பிள்ளைகள், திருப்பலியை கடந்து கொள்ள இயலாதவர்கள், நோயாளிகள், முதியோர், ஆதரவற்ற தேவை உழல்வோர், அநாதைகள், எம் பங்கு இளையோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரலும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கிலும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும். திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கருத்தார மாட்சிமிக்க மரியாதை யோசேப்பு, ராயபுரம் சுவாசிக்கான தகவல் சவேரியா, ஜான் மரிய வியானி, புனித தரசம்மாள், புனித பாதுகாப்பு பதவி பதிந்த புனித அந்தோணியார், புனித அண்ணம்மாள், புனித கத்தேரியம்மாள், புனித கத்ரீன் சீர்னா, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்ற மரபுள்ள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பணிவு என்கின்ற குணத்தை நம்முடைய ஆடையாக அழைக்கின்ற அன்பு இறைவன். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சரணாலயம் 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 சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம்.
இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம், இயேசுவின் திருவடி சரணாலயம், உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம், இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம், இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம், இயேசுவின் திருவடி சரணாலயம், சரணாலயம், சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போது, இயேசுவின் திருவடி சரணாலயம், வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போது, இயேசுவின் திருவடி சரணாலயம், மகிழ்வினில் நிறைவாய் மனங்களில் பொழியும், இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினில் நிறைவாய் மனங்களில் பொழியும், இயேசுவின் திருவடி சரணாலயம், சரணாலயம், சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். அழைத்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம், அழைத்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது, இயேசுவின் திருவடி சரணாலயம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் என்றும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈஸ்வரன் பார்ந்த சகோதர சகோதரிகளை பதுவை பதிதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய 8ஆம் நாள் நவநாளை, நம் புனிதருடைய 8ஆம் நாள் நவநாளை நாம் இனிதே முடித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இந்நாளிலே நமக்காக இந்த அருமையான திருப்பலியை நிறைவேற்றி பணிவு என்ற முறையில் ஆண்டுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வாறு பணிவோடு இருந்தார், அதை நம்முடைய பாதுகாவலர் பதிதர் புனித அந்தோணியார் எவ்வாறு அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார், நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். பணிவு என்பது மிகவும் முக்கியமான குணங்களில் ஒன்று. பணிவு கொண்டோரை கடவுள் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்.
கரங்களில் நாம் பணிவோடு ஒப்புக்கொள் இறைவனுடைய கரங்களில் நாம் பணிவோடு ஒப்புக்கொடுக்கும் பொழுது இறைவன் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் என்று ஒரு அருமையான நடைமுறையியல் ஒரு கருத்தை நல்ல தெளிவாக நமக்கு இன்றைய மறையுறையில் நமக்கு விளக்கி அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருப்பலியில் நம் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறார். ஆவே தந்தை அவர்கள் அருள் தந்தை அந்தோணி அருள் டைட்டஸ் அருள் அந்தோணி அவருடைய பெயர் நம்முடைய பாதுகாப்புடைய பெயர் தான். பெயரை தாங்கிய பாதுகாப்பு பெயரை தாங்கிய அருள் தந்தை அவர்கள் அந்தோணி அருள் டைட்டஸ் ஆலந்தலையில் உதவி பங்கு தந்தையாக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தம்பி அழைத்தவுடன் தம்பி வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார். உண்மையாகவே பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். தந்தையுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். நாமும் அவருக்காக ஜெபிப்போம். நாளில் அவர்களுடைய நன்றிகளை பாராட்டுகளை நம்முடைய இறை சமூகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். திருவாளர் தொம்மை அந்தோணி மிக்கேல் அவர்கள் இந்த நூலாடையை தொம்மை அந்தோணி முத்து அவர்கள் இந்த நூலாடையை தந்தை அவர்கள் சாற்றுவார்கள். நன்றி. ஒரு அழகா அந்த வயசான காலத்தில் படியில் ஏறி வந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. மகிழ்ச்சி. 30 வயசுல ஏற முடியல நிறைய பேருக்கு. மகிழ்ச்சி. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்த இறைவர்கள் இன்றைய நாளில் சிறப்பித்த குடும்பங்கள் மற்றும் சரத்கடை டியூசி காலனி அந்த பகுதி இறை மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டுகளையும் கரவழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எல்லார் நகர் அவர்களுக்கும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே ஒரு சில அறிவிப்புகள். அடுத்ததாக நம்முடைய பாடல் குழுவினர் நல்லா நன்றி கைதட்டி பாராட்டு தெரிவிச்சிருவோம். அருமையாக பாடினார்கள், சிறப்பாக. ரொம்ப தியான பாடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள்லாம் கடவுள் நிறைவாக. ரொம்ப தியான பாடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேட்டிங்களா? நீங்கள் தூங்குனீங்களா? நல்லா குளிர்ந்து தூங்கிட்டீங்களா? கேட்டிங்களா? என்ன தியான பாடம் சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்லுவா? என்ன தியான பாடம்? அதை பாடுங்க, ஒரு தடவை பாடுங்கம்மா, பாடுங்க. கடவுளை நம்பியுள்ளே நான் எதற்கும் மஞ்ச மாட்டேன். பாடுவோம். கடவுளை நம்பியுள்ளே நான் எதற்கும் மஞ்ச மாட்டேன். ஒரு பூஸ் குடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா? எதுக்கு? அதுக்கு தான் பாட சொல்றோம். ஆண்டவரை போற்றி புகழணும் இல்லையா? அதான் திருப்பாடல அழகா பாடுறாங்க. அப்போ என்ன செய்யணும்? திருவாய் மலர வேண்டும். திருவாய் மலர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை புகழணும். அப்படித்தானா? நீங்க கம்மா போட்டு விட்டு உங்களுக்கு கம் போட்டிருக்கா? இந்த வயல இந்த பழைய காலத்துல அந்த சுவரொட்டி விட்டுவாங்கல்ல, என்னது மைதாமா வச்சு பசை வச்சு விட்டுவாங்களே, வாய்க்கு 1 கிலோ மைதாமா போட்டு வச்சுங்களா? ஆண்டவரை வாயை திறந்து செய்யணும். செய்யணும். இப்படி அமைதியா வீட்டில் இருக்கீங்களா? நீங்க இவ்வளவு அமைதியா வீட்டில் இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு அமைதியா வீட்டில் இருந்தா பிரச்சனையே இல்லையே. யாரால ஆண்டவர் என்ன செய்யணும்? வாயை திறந்து அழகா பாடுறாங்க. உண்மையா அதுக்கு தான் நமக்கு இந்த பாடல் குழுவினர் நமக்கு உதவி செய்யறாங்க. ஒரு முறை பாடும், இருமுறை எல்லாம் தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சு தப்பு பண்றாள் யார் தான்? எந்த குலம் தான்? மனித குலம் தான். தெரிஞ்சு தப்பு பண்ணும். இது தப்பு அப்படி தெரிஞ்சு தப்பு பண்றது யார் தான்? நம்ம தான். நமக்கு ஒரு கைதை தட்டிக்கிறோம் எல்லாரும். சரி அன்பார்ந்த இறைமக்கள், அடுத்ததாக ஒரு 2 அறிவிப்புகள். இந்த புதுநன்மை திருமுழுக்கு வாங்குபவர்களிடம் பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆகவே பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்துள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாளையிலிருந்து அவங்களுக்கு வகுப்பு இல்லை. 5 மணி வகுப்பு. சிஸ்டர் மாறண்டவளிடம் 5 மணி வகுப்பு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? பாவசங்கீதம் கொடுக்கப்படும். திங்கக்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை கொடுக்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? உங்களுக்கு சாயங்காலம் 3 மணிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒப்புரவு அருட்சாதனம் திருவருட்சாதனம் கொடுக்கப்படும். பெற்றோர்கள் விருப்பம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். சரி, உங்களுக்குள்ள காரியம் உங்களுக்கு தெரியும். நான் என் பிள்ளை
புதுநன்மை எடுக்க போறா, நானும் அந்த ஒரு தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நீங்கள் நினைத்தால் நீங்கள் பாவத்தை பண்ணுங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். நான் கட்டாயப்படுத்தி நீ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களோட விருப்பம் என்றால், பெற்றோர்கள் விருப்பம் என்றால் அதோடு நீங்கள் ஒவ்வொரு அருட்சாதனம் அன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமுழுக்கு பருகின்றவர்கள் நான் கூறுறேன், என்ன சொல்ல தெளிவாக இருந்து கொள்ளுங்க. நம்முடைய ஊரில் உங்களுக்கு குடும்ப கார்டு இருக்குன்னா யாருடைய கடிதம் தேவையில்லை. புரியுதா? நம்முடைய ஊரில் உங்களுக்கு குடும்ப கார்டு இருக்கு, நம்முடைய அந்தோனியார் கோயில்ல சபையார் கோயில் நமக்கு குடும்ப கார்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யாருடைய அங்க எந்த சாமியுடைய கடிதமும் தேவையில்லை. ஒருவேளை வரி மட்டும் இங்க இருக்கிறது, குடும்ப கார்டு வேற ஒன்று இருந்தால் தான் அந்த ஊரில் உள்ள பங்குச்சாமியுடைய கடிதம் உங்களுக்கு தேவை என்பதை நான் குழம்பாதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமணத்துக்கு பெற வேண்டியவர்கள் ஞான பெற்றோர் இல்லையா? ஞான பெற்றோர் என்ன செய்யணும்? நம்ம பங்கை சாராதவர்கள் என்றால் என்ன, வேற பங்குல இருந்து அந்த பங்குச்சாமியிட்ட இருந்து கடிதம் வாங்கி வர வேண்டும். அதை தெளிவுபடுத்தி விடுங்கள் இல்லையா? நம்முடைய பங்கை சார்ந்தவங்கன்னா குடும்ப கார்டை கொண்டு வந்துருங்க. அதனால திருமணத்துக்கு பெற வரும்பொழுது அந்த குடும்ப கார்டு, ஞான பெற்றோருடைய குடும்ப கார்டு மற்றும் நம்முடைய பங்கை சாராதவர்கள் என்றால் அந்த பங்கு தந்தையுடைய கடிதம், இந்த இரண்டும் இருக்கும். சரியா? நம்முடைய பங்குனா குடும்ப கார்டு வச்சிருக்கணும், ஞான பெற்றோர் அவங்களுடைய குடும்ப கார்டு வச்சிருக்கணும். நம்முடைய பங்கை சாராதவர்கள் என்றால் என்ன வச்சிருக்கணும்? என்ன கடிதம்? காதல் கடிதம். அதிலே இருங்க நீங்க. என்ன கடிதம்? அந்த பங்குடைய பங்கு தந்தையுடைய கடிதம், அதையும் கொண்டு வர வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப குளிர்தா உங்களுக்கெல்லாம்? குளிர்தா? கொசு கடிக்குதா? மனுஷ கடியோட கொசு கடி எவ்வளவு பரவாயில்லை. நாய் கடிச்சிடாம பாத்துக்கிறேங்க. நாய் தான் ரொம்ப மோசமா இருக்கு பாருங்க. ஏன் நாயெல்லாம் ரொம்ப கோபமா இருக்கு நம்ம மேல? ஏன் நம்ம மேல கோபமா இருக்கு தெரியுமா? நாயோட இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானா? இந்த 10 நாளைக்கு இந்த 11 சனம் இருக்காத இங்க பாரு போட்டுருக்காங்க. நாயெல்லாம் நினைச்சு பார்க்க நாய் அதெல்லாம் சுற்றி வருது. அதனால குளிர் ரொம்ப ஒரு சில சொல்றாங்க குளிர்து ஃபாதர் அப்படின்றாங்க. என்ன செய்ய முடியும்? கல்யாணம் சொல்லி ஆள் கூட ஸ்வெட்டர் போட முடியுமா, போர் வைக்க முடியுமான்னு தெரியல. அதனால அதாவது கவனமா இந்த நாட்களில் குளிர பார்த்து கவனமாக உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறுதி ஆசிரியருக்கு நாம் எழுதி நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, தூய்மை தொடங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தில் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ?
உம்மை தேடி வந்த நிர்பாக்கிய பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அள்ளல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திருதயத்தை ஒழுக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். இயேசுவை கரம் ஏந்தி மகிழ்ந்தவனே, புனிதனே அந்தோன் அருளாளனே. இயேசுவை கரம் ஏந்தி மகிழ்ந்தவனே, புனிதனே அந்தோனி அருளாளனே. பாடுவேன் அன்பே, உன் திருவடி தினம் நாடுவேன். ஆயிரம் ஆண்டுகள் உனை பாடுவேன் அன்பே, உன் திருவடி தினம் நாடுவேன். உந்தன்னல் நினைவில் நான் இன்றும் நிலைத்திட எந்தன்னல் புனிதா உனை வாழ்த்துவேன். எந்தன்னல் புனிதா உனை வாழ்த்துவேன். இயேசுவை கரம் ஏந்தி மகிழ்ந்தவனே, புனிதனே அந்தோனி அருளாளனே. இயேசுவை கரம் ஏந்தி மகிழ்ந்தவனே, புனிதரே அந்தோனி அருளாளனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோடிமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே, அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே. பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே, பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே. அழிவு என்று தாரும், அபயம் என்று தாரும்,
அழிவில் நின்று தாரும் எமக்கு அபயம் என்று தாரும் அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே நாலு மூல எட்டுத்துக்கு 16 கோணம் 4 மூல எட்டுத்துக்கு 16 கோணம் பூமி ஆகாயம் தாழ்வாரும் நின்று எதுக்கு வரும் சத்துருவ விரட்டிடுவாயே எதுக்கு வரும் சத்துருவ விரட்டிடுவாயே ஆண்டவராம் இயேசுவின் திருப்பிலுவை ஏற்றுவோம் ஆட்டி படைக்கும் சக்திகளை வீண்டோட செய்திடுவோம் அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே அழிவில் என்று தாரும் அபயம் என்று தாரும் அழிவில் என்று தாரும் எனக்கு அபயம் என்று தாரும் அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே கூக்குரலை கேட்டு என்றும் எழுந்தோடி வருபவரே கூக்குரலை கேட்டு என்றும் எழுந்தோடி வருபவரே ஆபத்து அவஸ்தை என கூப்பிடுகின்றோம் சுமையான துன்பங்களை துரத்திடுவாயே சுமையான துன்பங்களை துரத்திடுவாயே புதுமை செய்யும் வரத்தால் பாதுகாத்து அருள்வார் அன்பை வந்து நின்றார் அடைக்கலமே தருவார் அளவில்லா 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 ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே அளவில்லா ஞானம் மிகவும் மதுரமுள்ள புனிதரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே பதுவை நகர் வாழ்ந்த அந்தோணியாரே அழிவில் நின்று தாரும் அபயம் என்று தாரும் அழிவில் நின்று தாரும் எமக்கு அபயம் என்று தாரும்